ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா புனிதா அப்படிங்கிற சீரியலில் பார்க்க போகிறோம். புனிதா அப்படிங்கிற சீரியலில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். டெல்லியில் எங்கே போனாலும் சரி, வெளியில் போகவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் அந்த காகிதப்பூ சொல்லுவாங்க, அந்த மலர்கள் பூத்து குளிர்ந்து ரெட் கலரில், அப்புறம் ஒயிட் கலரில், அப்புறம் பிங்க் கலர்லன்னு எங்கே பார்த்தாலும் ரோடு ஃபுல்லாகவே அதுதான் வீடியோ எடுத்துருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். அப்படியே உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா புனிதா சீரியலில் கேளுங்க. புனிதா அப்படி சீரியலில் இப்போ பார்த்தீங்கன்னா புனிதா மணிகண்டன் அடித்ததுனால ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. இதனால் கோவமான அவங்க மாமா இதுவரை மாமான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க, வந்ததே கிடையாது. இப்போ மாமா வீட்டுக்கே வந்துடுறாரு. நான் தான் புனிதாவோட மாமா அப்படி சொல்கிறாரு. இதை கேட்டு எல்லோரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உங்களை இவ்வளோ நாள் அப்பா எங்கே காணும், அதை காணும், அப்புறம் இப்போ அம்மாவை காணும், இப்படி ஒவ்வொன்றா இப்போ அம்மா வந்துட்டாங்க, நேரம் இதுக்கு மேலே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் சொன்னீங்களே எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னோடய அக்கா வாழ்க்கையே கெடுத்துட்டீங்கன்னு சொல்லி அவங்க சித்தியை ஏசுகிறாங்க. எங்கள் அக்காவை நீயும் உன் வீட்டுக்காரரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா சொத்துக்காக வேணுன்னே கொன்னுட்டீங்க, தெரியாது நினச்சியா, அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணணும்னா மணிகண்டன் யாருக்குமே சொத்து இல்லாமல் கையெழுத்து போடுன்னு சொல்கிறாள். அதே மாதிரி இப்போ புனிதாவுக்கு தான் எல்லா சொத்தும் சேரணும், ஒரு பைசா இல்லாமல் நீங்கள் கையெழுத்து போட்டு வீட்டை விட்டு வெளியேறினா அவரை நான் ஒப்படைப்பேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ புனிதா ஆஸ்பத்திரியில் சீரியஸாக இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா புனிதா ஒரு பக்கம் அங்கே கவிலன் அழுதுகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக சரியாயிரும்னு சொல்லிட்டு இப்போ முடிவு வந்தாச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சீரியல் சீக்கிரமே முடிய போகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க. புனிதா எனக்கு சொத்தே வேண்டாம், எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மணிகண்டன் சொல்கிறது கேட்டிருக்காங்க. ஆனால் மாமா என்ன சொல்கிறா, எல்லா சொத்துக்கும் புனிதா தான் சொல்கிறாங்க. சொத்துக்கு ஒரு சண்டை வந்திருக்கு சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூங்கொடி சீரியல் பார்த்தீங்கன்னா அப்பா பார்த்தீங்கன்னா பூங்கொடி பிடிக்கவே இல்லை. ஆனால் பூங்கொடி சொல்கிறது கேட்குறதில்ல, திரும்ப அங்கே போய்கிட்டே இருக்காங்க. அதனால் அவள் அப்பா கோவடைஞ்சு உன்னை என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் வாழ்க்கையை நீ கெடுக்கிற, நிச்சயத்தை நிறுத்துற சொல்லி பொய்யான ஒரு பழியை போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அங்கே பூங்கொடியை என்ன கம்ப்ளைண்ட் கொண்டு கொடுத்தாங்க, அங்கே ஜெயிலில் அடிச்சிடறாங்க. இதே கேள்விப்பட்ட சரவணன் ஒரு அப்பா இப்படியெல்லாம் செய்வாரா சொல்லிட்டு ஓடி பூங்கொடியை காப்பாற்றணும்னு சொல்லி ஓடி வர்றாரு. ஓடி என்ன வேணால் செஞ்சுங்க, தயவுசெய்து அவளை வெளியில் விட்டுருங்க, பூங்கொடியை வெளில விட்டுருங்க அப்படி சொல்லி தானும் ஜெயிலுக்கு வராங்க. என்ன இதுன்னு தெரியல. இப்போ பூங்கொடி மேலே ஒரு பாசம் வச்சுருந்தாலும் அம்மாவுக்காக தான் பயந்துருக்காங்க. ஒரு பக்கம் ஜெயிலில் சரவணன் இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஜெயிலில் பூங்கொடி இருக்காங்க. இப்போ பூங்கொடி சொன்னால் கேட்கறதுனால பூங்கொடி சரவணன் 2 பேருமே இப்போ ஜெயிலில் இருக்காங்க. பூங்கொடி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் யார் பூங்கொடி காப்பாற்றுவாங்க தெரில. காப்பாற்ற வேண்டிய சரவணனும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பூங்கொடிக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ஜெயிலில் இருக்கார். இதுக்கப்புறம் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா அவங்க நாத்தனாவை காப்பாற்றுவாங்க, யார் காப்பாற்றுவாங்க அப்படி தெரியல. பொய்யான ஒரு பழியை கொண்டு போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போது பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா நம்ம போய்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. ரோடு உள்ள எங்கே போனாலும் சரி 2 பக்கமும் கலராக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாகவே குரங்குகள் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கலைமான் நின்றுட்டுருக்கும். இந்த இடத்துல கலைமான் இருக்குது அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது, இப்போ தான் தெரியும். அது போக இந்த பக்கம் ஃபுல்லாகவே குரங்குகளாக தான் இருக்கும். நான் கோயிலுக்கு போய்ட்டு திரும்ப நேரத்தில் அதையும் எடுத்திருக்கேன். பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். நேற்று ஏதோ மாடு மாதிரி நிற்குது, அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் பெருசாக ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தது. ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.